தமிழ்நாட்டுக்கு அடையாளம் சொல்லணும்னா மஞ்சளும் ஒன்று. ஆனால் அந்த மஞ்சள் எப்படி நம்ம கையில் வருது அப்படின்றத தான் நம்ம ஈரோடு மஞ்சளுக்கு கூட ஜிஐ டேக் இருக்கு. அதாவது இந்த இடத்துல தான் இந்த குவாலிட்டி கிடைக்கும்னு கவர்மெண்டோட அஃபிஷியல் சீலுங்க. இதெல்லாம் தோட்டத்துல செடி மாதிரி இருந்ததிலிருந்து வாடகை கடைகளில் மஞ்சள் துளா மாறும் வரை ஒரு பெரிய பயணம் இருக்குங்க. இந்த வீடியோல அந்த பயணத்தை நம்ம எல்லாரும் கூடவே பார்க்கலாங்க வாங்க. அதுவும் எந்த மஞ்சளுக்கு என்ன நன்மை இருக்கு, எந்த மாவட்டம் எவ்வளவு சப்ளை செய்யறது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்ல போறேங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் அறுவடைக்கு எப்போ சரியான நேரம்ன்றதாங்க பார்க்க போறோம். இது ஒரு வருஷத்து பயிர். இந்த மஞ்சள் தோட்டத்திலேயே பச்சை மிளகாவும் வளருங்க. பச்சை மிளகா கூட பழுத்த மிளகாவும் வளரும். அந்த பழுத்த மிளகா 10 to 15 டேஸ் நல்லா வெயிலில் காய வச்சு அதை தாங்க நாங்கள் எடுத்துட்டு போயிட்டு மிஷினில் அரைச்சி நாங்கள் வீட்டுக்கு மிளகா தூளாக யூஸ் பண்ணிக்கிறோம். நீங்களும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ வாங்க மஞ்சள் நிலத்தை பார்க்கலாம். மண்ணில் இருந்து இப்போ மஞ்சளை எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும் இடம். அந்த கோடாரி நல்லா கையில் பிடிச்சி அந்த மாதிரி ஒரு பக்குவமாக ஒரே இடத்துல வெட்டுனீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு அந்த மண்ணுக்கடியில் இருக்கிற மஞ்சள் கிடைக்கும். அந்த மஞ்சள் பார்த்தீங்கன்னா கீழே மண்ணாக இருக்கும். அதை நம்ம க்ளீன் பண்ணிக்கணும். அப்புறம் அந்த எடுத்த மஞ்சளை இந்த மாதிரி அடித்து மண்ணெல்லாம் எடுத்து 2 வகையாக பிரித்து எடுத்துக்கிறாங்க. முட்டை மஞ்சள், விரல் மஞ்சள். பிரித்து எடுத்துக்கின மஞ்சளை எல்லாம் ஒரு பையில் போட்டு தனித்தனியாக வகைப்படுத்தி வச்சுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் முட்டை மஞ்சள். ஏன்னா ரவுண்டாக இருக்கிறதுனால முட்டை வடிவத்தில் இருக்கிறதுனால இதை முட்டை மஞ்சள் சொல்லுவாங்க. இது வேரெல்லாம் இருக்கும். அந்த வேரை நம்ம தனியாக இந்த மாதிரி கட் பண்ணி தனியாக இந்த மாதிரி எடுக்கணுங்க. அரோமனை வச்சு இந்த மாதிரி அதை 2 பக்கமும் 3 எங்கெங்கெல்லாம் அதோட வேர் இருக்கோ அதெல்லாம் தனித்தனியாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுப்பாங்கங்க. எல்லாத்தையும் ஒரு பையில் போட்டு வச்சுப்பாங்க. இப்போ மஞ்சள் வேக வைக்கிறதுக்கு நாங்கள் வேக வச்சு விற்கிறோங்க. மஞ்சளை வேக வைக்கிறதுக்கு அதுக்கு அடுப்பு தோண்டணுங்க. இங்கே பாருங்க, இந்த மாதிரி தாங்க அடுப்பு தோண்டணும். ஒரு ஆள் அளவுக்கு நல்லா ஆழமாக இருக்கணுங்க. அப்போ தான் நல்லா இருக்கும். நம்ம கீழே அடுப்பு விறகுலாம் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி தோண்டிட்டு இந்த மாதிரி 4 பக்கமும் கல் வச்சுட்டு இந்த கொப்பரையை நல்லா கரெக்டாக வச்சுக்கணுங்க. ஏன்னா கொப்பரை ஒரு பக்கம் சாயக்கூடாது, லெவலாக இருக்கணுங்க. அது உள்ள தண்ணி லைட்டாக ஊற்றி இந்த மாதிரி மஞ்சளை ஃபுல்லாக போட்டுக்கணுங்க. நம்ம ஃபஸ்ட்டு வகைப்படுத்தி பிரித்து பையில் போட்டு வச்சுட்டோங்களா, அப்புறம் பையிலிருந்து எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி கோபுரமாக போட்டுக்கணுங்க. இப்போ இதுக்கு மேலே கோணி பை போட்டுக்கணும். ஏன் இந்த மாதிரி கோணி பை போட்டு மேலே மூடுறாங்கன்னா உள்ள வேகிற அந்த புகை வெளியில போகக்கூடாது. அப்பதாங்க மேலே இருக்கிற மஞ்சள் கூட நல்லா வேகும். அதனால தாங்க 4 பக்கமும் மூடிட்டு இது மேலே சாணி தண்ணி ஊற்றணுங்க. இந்த மாதிரி சாணி தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் இந்த சைடில் இருக்கிறதுக்கெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குத்தி விடுவாங்க. ஏன்னா இல்லைன்னா ஆவரி வெளியில போயிடும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எவ்வளோ வேலைங்க இந்த மஞ்சளுக்கு. விவசாயிங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஒரு வருஷத்து பயிர் இது. நம்ம அதை கடையில் போய் ஈஸியாக வாங்கிடுறோம். ஆனால் இவங்க அதை எவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறாங்கன்றது நம்மளுக்கு பார்க்கும் போதே இவ்வளோ வேலை இருக்கா அப்படின்ட்டு இருக்கும். அப்புறம் இங்கே அடுப்பு பற்ற வச்சாச்சு. இந்த மஞ்சள் குறைஞ்சபட்சம் ஒரு 2 மணி நேரம் நல்லா வேகணுங்க. நல்லா காற்று அடிச்சிச்சு. வெயிலும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. கொஞ்சம் ஓரளவுக்கு கூலிங்காக தான் இருந்துச்சு இடம். வீடியோ எடுக்கும் போதும் எனக்கு நல்லா இருந்துச்சுங்க. இங்கே பாருங்கள், அதுக்கு அடுப்புக்கு வச்சுட்டே இருக்கணுங்க. நீங்கள் வச்சுட்டு போயிடலாம் முடியாது. அது கொஞ்சம் சீக்கிரத்துலேயே எரிஞ்சிடும். நாங்கள் தென்னை மட்டம் தாங்க நிறைய யூஸ் பண்ணோம். அப்புறம் மஞ்சளோட காஞ்ச சரு யூஸ் பண்ணுவோங்க. நட்டே இருக்கணும், அது எரிய வச்சுட்டே இருக்கணுங்க. அதுக்கப்புறம் வெந்துச்சான்னு பார்க்கறதுக்கு ஒரு குச்சி எடுத்து அது உள்ள நீங்கள் திறந்தோ இல்லை அழுத்தி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அது வெந்து வந்திருக்கா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு 2 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருங்க எப்படி இருக்குன்ட்டு. இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் இங்கே பார்த்தாங்க வெந்துட்டு இருக்கு. இப்போ இறக்க போகிறாங்க. நிறைய இந்த மஞ்சள்லாம் ஈரோட்லேருந்து ஹிமாச்சலுக்கு தாங்க சப்ளை ஆகுது. ஏன்னா அங்கே தான் நிறைய மருந்து தயாரிக்கிற கம்பெனிஸ்லாம் இருக்குது. அதனால தாங்க அங்கே சேல்ஸ் ஆகுது. ஏன்னா மருந்துனாவே உங்களுக்கு தெரியும் எல்லாத்துலேயுமே மஞ்சள் கலந்துருக்கும். அதனால ஹிமாச்சலில் நிறைய மருந்து தயாரிக்கிற கம்பெனி இருக்கிறதுனால அங்கே இதுவும் ஆகுது. அப்புறம் ஆட்சி மசாலா, சக்தி மசாலா இந்த மாதிரி கம்பெனிக்கெல்லாம் கூட சேல் ஆகுதுங்க. இந்த ஈரோட்லேருந்து தாங்க எல்லாம். அதுக்குள்ளே நான் அப்படியே இங்கே பாருங்கள் ஆல்ரெடி எவ்வளோ மஞ்சள் ஆளுங்க அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள் எல்லா மஞ்சள்லாம் எப்படி இருக்குது. ஆல்ரெடி இதெல்லாம் வேக வச்சு காய வச்சிருக்கிற மஞ்சள். எவ்வளோ வேலை பாருங்க. இங்கே பாருங்கள் இதெல்லாம் ஆல்ரெடி நேற்று வேக வச்சு காய வச்ச மஞ்சள். சரி சொல்லிட்டு நான் இன்றைக்கான மஞ்சளை வீடியோ எடுக்கலான்னு எப்படி இருக்குது பாருங்கள். மஞ்சள் ஃபேஸ்க்கு தேய்ச்சா
நம்மளோட ஸ்கின் வந்து சாஃப்ட் ஆகும். அதனால தாங்க நீங்கள் எந்த ஃபேஸ் பேக் இல்லை எந்த க்ரீம் எடுத்தாலுமே அதில் வந்து தவறாமல் கொஞ்சமாச்சு டர்மரிக் சேர்க்க. இந்த பிப்ரவரி லாஸ்ட்லேருந்து மார்ச் மாதம் தாங்க மஞ்சளுக்கு விவசாயம் பண்ணுற நேரம். அவங்க இதுலேயே வந்து கொஞ்சம் மஞ்சளை எடுத்து வச்சுப்பாங்க. அடுத்த வருஷம் மஞ்சள் போடுறதுக்கு வர மஞ்சள் வந்து இப்பயே எடுத்து வச்சிருவாங்க. இந்த டைமுக்கே இப்போது இதுவாகிடுச்சு, இப்போ இறக்க போகிறாங்க. இந்த மாதிரி ஏன் கட்டை வைக்கிறாங்கன்னா கட்டை வச்சுட்டு இந்த மாதிரி அதுக்கு மேலே கோணி பை போட்டுருவாங்க. ஏன்னா நம்ம மஞ்சள் எடுக்கும் போது 1-2 கீழே வந்துடும், இவ்வளோ கஷ்டப்பட்டதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு அடுப்பை அணைச்சிடுவாங்க. அடுப்பை அணைச்சிட்டு அப்புறம் 4 பக்கமும் இந்த மாதிரி கட்டை வச்சுட்டு அந்த கட்டை வச்சுட்டு பார்த்துப்பாங்க எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் அந்த கோணி பையை எடுத்து வந்து இந்த கட்டை மேலே போட்டுருவாங்க. இப்போ பாருங்கள், இப்போ இதை ஓப்பன் பண்ண போகிறாங்க. எவ்வளோ சூடாக இருக்குது, சுட சுட இந்த வேலையெல்லாம் செய்யணுங்க. எப்படி இருக்குது பாருங்க. எனக்கு பார்க்கும் போதே நான் ஃபோனை தூரமாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா அவ்வளோ அனல் வீசுது. எனக்கு ஃபோன் வேற ஹீட் ஆக ஆரம்பிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் தூரத்துலேருந்தே வீடியோ எடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே உங்களுக்கு ஒரு அவுட் லேயர் காமிச்சிட்டு அப்புறம் நான் கொஞ்சம் அப்படி தூரம் வந்துட்டேங்க. தமிழ்நாட்டிலே மஞ்சள் நகரம்னா ஈரோடு தான் எல்லாருக்கும் தெரியுங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் ஈரோடுக்கு சப்ளை ஆனாலுமே அதில் ஈரோட்டில் தரமான மஞ்சள் சப்ளை ஆகிற டிஸ்ட்ரிக்ட் பார்த்திங்கன்னா வேலூர் தாங்க. மஞ்சளில் முக்கிய வகை பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அது என்னென்ன நன்மை தரும்னு பார்த்திங்கன்னா முட்டை மஞ்சள். அது வந்து உருண்டை வடிவமாக இருக்கும், வாசனை அதிகமாக இருக்கும். பலரும் சமையலுக்கு பூஜைக்கு இதை தான் முதல்ல தேர்ந்தெடுப்பாங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து அந்த கோணி பையெல்லாம் கீழே போட்டுட்டாங்க. இப்போ அதை ஓப்பன் பண்ணி மஞ்சள் தள்ள போகிறாங்க. ஆல்ரெடி பாதி ஓப்பன் பண்ணியாச்சு, ஒரே புகை வர வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், புகை எடுத்துட்டாங்க. இப்போ மஞ்சள் தள்ள ஆரம்பிக்க போகிறாங்கங்க. இங்கே பாருங்கள், அவ்வளோதாங்க எடுத்துட்டாங்க. மஞ்சள் எப்படி கலரு நீங்கள் போடும் போதும் இப்போத்துக்கும் எவ்வளோ கலர் மாறி இருக்குது பாருங்கள். ஏன்னா அது வேகும் போது அந்த மஞ்சளோட கலர் அவ்வளோ நல்லா தெரியுங்க. வாசனையும் ரொம்ப இதுவாக இருக்கும். இப்போ இதை வந்து ஒரு பக்கெட்டில் வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரி 2 ஆள் பிடிச்சிக்கிறாங்க. ஒரு கோணி பையில் இந்த மாதிரி தள்ளினாங்கன்னா அப்படியே இன்னும் அனல் வீசுதுங்க. அதுலேயுமே எவ்வளோ வேலை செய்கிறாங்க. இப்போ இந்த மஞ்சள்லாம் எடுத்துகிட்டு போய் அப்படியே அந்த ஆல்ரெடி கீழே தாட்பாய் போட்டிருக்கிறாங்கள அங்கே எடுத்துகிட்டு போய் போட்டுட்டு காய வைப்பாங்க. இந்த மஞ்சள்லாம் குறைஞ்சதுலேருந்து ஒரு 10லேருந்து 15 நாள் நல்லா வெயிலில் காயணுங்க. ஏன்னா அப்படி காஞ்சாதான் நம்ம வந்து ஈரோடுக்கு சப்ளை பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரி போட்டுருவாங்க. எடுத்துகிட்டு வந்து அப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா கலைச்சி விடுவாங்க. கை போட்டு நல்லா கலைச்சி விட்டுருவாங்க. கலைச்சி விட்டுட்டு மழை வராமல் இருக்கணும், எல்லாம் பார்த்துக்கணும். மழை வந்துச்சுனாலும் கஷ்டம். கொஞ்சம் க்ளவுடியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்களா, மழை வந்துருமோன்ட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். நல்ல வேலை மழை வரல. இந்த இதுவெல்லாம் நல்லா ரெடி பண்ணிவிட்டு 10 நாள் வெயிலில் காய வச்சாங்க. காய வச்சு ஈரோடுக்கும் சப்ளை பண்ணியாச்சுங்க. ஓரளவுக்கு நல்ல ரேட்டுக்கு தான் போயிருக்கு. பட் மார்க்கெட் எப்போ டவுன் ஆகும் எப்போ ஹை ஆகும்னு யாருக்குமே தெரியாது. ஒரு வருஷம் அந்த பயிருக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு எப்போனா மார்க்கெட்டில் காசு விலை கம்மியாயிடுச்சிங்கன்னா அந்த டைமுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இதுவாகிட்டு இருக்குமேன்னு யோசிப்போம். அப்புறம் எடுத்துட்டாங்க. கீழே இருக்கிறதுலாம் எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுப்பாங்கங்க. இங்கே பாருங்கள், எல்லாமே எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க. அடுப்பு அணைச்சிட்டு மஞ்சள் சமையலுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம வாழ்க்கையோட முக்கியமான பாகமாக இருக்கிறது. சமையல், பூஜை, ஃபேஸ் பேக், தோல் பாதுகாப்பு, காய்ச்சல், ஜலதோஷம் குணப்படுத்த, எக்ஸ்போர்ட் செய்ய நிறைய உதவுகிறது. அங்கே அடுப்புக்கு போட்டு நாங்கள் எரிய வைக்கிறது இதுவும் நிறைய இல்லாததுனால கொஞ்சம் யார்கிட்டயோ கேட்டு காசு கொடுத்து வாங்கினாங்க. மஞ்சள் தோட்டம் இப்போது வெளியில் இதை வச்சு தாங்க, இந்த மாதிரி பெரிய நீட்டு கம்பி வச்சு தாங்க வெளியில் அடுப்போட அணைச்சதெல்லாம் வெளியில் தள்ளுவாங்க. சாம்பல்லாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ சாம்பல் வருது. ஒரு வாட்டியும் ரெடி பண்ண அப்புறம் இந்த மாதிரி சாம்பலை வெளியில் எடுத்துருவாங்கங்க. ஏன்னா அப்போ தான் நெக்ஸ்ட் டைமுக்கு வைக்கும் போது கொஞ்சம் நம்மளுக்கு அடுப்புக்கு வைக்கிறதுக்கு நிறைய இருக்கும். அவ்வளோதாங்க. மஞ்சள்னா சும்மாவா குக்கிங்க்கா இல்லை, அது நம்ம இயற்கையோட மருத்துவங்க, நம்ம கலாச்சாரம் கூட. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனல் வாக் வித் நந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஊரில் இப்போவும் மரபு முறை மாறாமல் 3 விதமான மஞ்சளையும் அறுவடை பண்ணுறாங்கங்க. முட்டை, களை, விரல் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பயனும் இருக்குது. நான் அது இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க. பாய்.